வாங்க இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் ஆக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேகருடைய பேஷண்ட்களை நான் போய் பார்க்கும் பொழுதும் அநேகர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். என்னென்னா, கையில் மறைச்சி போயிடுது, அது மரமரப்பாயிருது. காலையில் எந்திரிக்கும் போது கையில் ஒரு மாதிரி இருக்குது, வாய் ஒரு பக்கம், முகம், இந்த கையில் ஒரு மரமறுப்பு இருக்குது, காலில் மரமறுப்பு இருக்குது என்றெல்லாம் அநேகர் சொன்னார்கள். இந்த புள்ளி விவரங்களை நான் சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட இதை கேட்கும் பொழுது சரி அதை நான் சொல்லலாம்னு சொல்லி உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அநேகர் இதை கேட்டுக்கொண்டார்கள். இந்த மாதிரி கை கால் மதமதப்பு, அந்த உணர்வு இல்லாமல் இருப்பது, இதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில் என்ன சொன்னா ஹேமிபீலியா அண்டு ஹாமிபராசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2-3 வகை இருக்குது. ஒன்று மேல் வாதம், ஒன்று கீழ் வாதம் அப்படின்றதுக்கு, இன்னொன்று ஃபேஸில் ஒரு வாதம் இப்படி இருக்குது. உள்ளே போனால் நிறைய இருக்குது. சரி, இப்போது நான் மேல் இருக்கிற பாகத்தில் வாதம் எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் கீழ்வாதம் என்ன அப்படின்ற சொல்லலாம். அப்போ கீழ்வாதமும் இருக்குது, மேல் வாதம் இருக்குது, ஃபேஸில் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். இப்போ முக்கிய காரணங்கள் என்ன, மூளை சிதைவு ஏற்படுகிறதுனாலையும் இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படுகிறதுனாலும் நமக்கு ஏற்படுகிறது சிதைவு அல்ல பாதிப்புன்னு நம்ம சொல்லலாம். இதை விட என்னென்னா ஸ்பைனல் கார்டு, முதுகில் ஸ்பைனல் கார்டுலேயும் நமக்கு சில சிதைவுகள் அடி இந்த மாதிரி பட்டுச்சுன்னு சொன்னால் இதனாலேயும் அந்த நரம்புகள் அங்கே வீக்னஸ் ஆகிற அல்லது அங்கே அடிபடுகிறதுனாலையும் நமக்கு இந்த தரவுகள் ஏற்படுகிறது. வயதான காரியங்களிலும் சில நேரங்களில் சரியான முறையில் அங்கே பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்கிறதும் ஒரு வகை சொல்லப்படுகிறது. ஏன்னா பிளட்டு சரியான முறையில் மூளைக்கு செல்லாமல் இருக்கிறதே அதுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பக்கவாதம் அப்படின்றது ஒரு வகையில் சொல்கிறோம், ஸ்ட்ரோக் அப்படின்றோம். மூளை கட்டி பிரெயின் டியூமர்னு சொல்கிறோம். அதுக்கு மூளை காயம் ட்ரமெட்டிக் பிரெயின் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு சேதம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம தெரிந்து கொள்கிற நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, பேச்சில் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல், ஒரு உணர்தல் இல்லாமல் பேசுகிறது. ரெண்டாவது, ஒரு பொருளை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது, இப்போ கையை எடுத்துக்கங்களேன், காலையில் எந்திரிக்கும் போது விரல்கள்லாம் மதப்பாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த ஒரு பேனா எடுக்கிறோம், ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம எழுதுறதை விட அன்றைக்கி எழுதுறது ரொம்ப யோசித்து எழுதுகிறேன். ரெண்டாவது, ஹேண்ட் ரைட்டிங் வராது. ரெண்டாவது, ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம் இல்லைன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதிலெல்லாம் பதஷ்டங்கள் ஏற்படுகிறது. மூணாவது, நடக்கிற அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுல கூட உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். ஒரு நிலைமையில் நின்று பாருங்கள், நிற்கும் போதே ஸ்டாண்டை நிற்கவே முடியாது. இப்படி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிற ஒரு சிம்டம்ஸ். என்னென்னா, உங்களுக்கு கையில் காலையில் மதமதப்பு வருகிறது, ரெண்டாவது ஒரு ஸ்டாண்டை நிற்க முடியாதது, நடக்கும்பொழுது பதட்டல் ஏற்படுது, ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு அதிலெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் செய்ய வேண்டியது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். யோசனை ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பக்கவாதத்தில் உண்டாகும். இதில் பக்கவாதத்தில் நான் சொல்லுகிறது மேல் பக்கவாதம், கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருக்கிறது, இடுப்பு கீழே இருக்கிறது கீழ்வாதம் வாங்க. அந்த கீழ்வாதன்றதுக்கு நான் அதுக்கு என்னென்ன ப்ரெஷரில் புள்ளிகளை நான் ப்ரெஷர் கொடுக்க வேண்டும் என்று தனியாக சொல்கிறேன். ஃபேஸில் பக்கவாதம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறது சொல்லி இப்போதைக்கு கீழ்வாதத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் சொல்லுகிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நோட் பண்ணி வைங்க. அதில் நான் இப்போ உங்களுக்கு GB20, LI4, ST36, SP6 எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் அதில் உங்களுக்கு புரியாது. அதை நான் இமேஜாக ஒரு படமாக அதை உங்களுக்கு போட்டு எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மார்க் இடத்துல இப்போ கைன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணி நான் அனுப்புகிறேன். அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி வாங்கி ப்ரெஷர் கொடுங்க, இல்லைன்னா கையிலே ப்ரெஷர் கொடுங்க. இல்லாவிட்டால் இருந்தால் அக்குப்ரெஷர் கிடைக்கல, இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஒரு ஷாக் கிடைக்கும். இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே ப்ரெஷர் கொடுத்தா இங்கே நம்பர் இங்கே ஒரு 1 2 3 பாருங்கள். இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த பார்த்தீங்களா ஷார்க் கிடைக்கும். இப்போ இங்கே LI4ன்ற இடத்துல நான் ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சிங்கன்னா இங்கே அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா சிலவங்க இதை வாங்கி ப்ரெஷர் கொடுப்பாங்க, தவறாக அமுத்திடுவாங்க, வலி நிறைய இருக்கும் வயதானவங்களுக்கு. இல்லை கையிலே இப்போ சர்விக்கல்னு இந்த இடத்துல அமுத்துறீங்க அப்படின்னா அமுக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும், வலி எடுக்கும். அப்படி வலியை தாங்க முடியலன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இது ஒரு 800 ரூபா
ரூ. 750 கூட கிடைக்கும் இது. இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே போதுமானது. அந்த புள்ளிகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்பொழுது அந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு அந்த இமேஜை நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை மேலும் இந்த அக்குப்ரெஷருக்கு ஒரு டிப்ளமோ படிக்கணும், இல்லை 3 மாத கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட நாங்கள் ஆன்லைனில் தனியாக அது சொல்லித்தர விருப்பப்படுகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய இந்த காண்டாக்ட் நம்பர் கீழே வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அக்குப்ரெஷரை வந்து ரொம்ப மிக குறைவான விலையில் உங்களுக்கு நான் 2 மாதம் அல்ல 3 மாத கோர்ஸு நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். இதுக்கு ரொம்ப விருப்பமுள்ளவர்கள் கேளுங்கள். நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். கவர்மெண்ட்டினுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே அக்குப்ரெஷருடைய ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு அத்தரைசேஷன் பர்சனாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா சாதாரணமாக இல்லை, கவர்மெண்ட்டுடைய அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பிரயோஜனமான காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கும் அதை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் மெடிக்கலுக்கு போயாச்சுன்னா 5,000 to 10,000 ரூபா ஒரு சாதாரண விஷயத்துக்கு செலவாயிடும். அதை தவிர்க்கிறது குணமாகலாம், சைடு எஃபெக்ட் இல்லாமல். இதுதான் கடைசின்னு சொல்ல முடியாது. இதையும் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் ஆயுர்வேத மெடிசனும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன விதமான தேவைகளையோ அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுறோம். நன்றி. இந்த நல்ல செய்தியை கற்று பிறருக்கும் நன்மை பயக்கும்படியை சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வின்சென்ட். தேங்க்யூ வெரி மச்.